ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரூபாவதி ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நாம கேட்க போறது ஒரு அழகான ஃபீல் குட் நாவல். எழுத்தாளர் ரூபாவதி அவர்களின் படைப்பான விழி வழி காதல் நுழைந்ததடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைக்குரிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ கதைக்குள்ள போகலாமா? விழி 1. அழகாய் விடிந்த காலை பொழுதில் வண்ண வண்ணமாக போத்திருந்த அழகிய மலர்களை கூட ரசிக்காமல் அந்த 8 மாடி கட்டடத்தின் உள்ளே வேகமாக நுழைந்தான் ஆதர்ஷ் விஜயராகவன். இன்றைய தேதியில் இந்தியாவில் பல தொழில்களில் முதலிடத்தில் இருக்கும் பிபி இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் வீரராகவனின் பேரன். தன் தாத்தா உருவாக்கிய தொழிலை ஆதர்ஷின் தந்தை உச்சத்தில் நிறுத்தியிருந்தார். அதை இன்று வரை முதலிடத்திலேயே வைத்திருக்கும் இளம் தொழிலதிபன் ஆதர்ஷ். 5 அடி 9 அங்குல உயரத்தில் வசீகரிக்கும் கோதுமை நிறத்தில் பார்க்கும் அனைவரையும் கவரும் ஆண்மகன். தினமும் செய்யும் உடல் பயிற்சியில் வடித்து வைத்த கற்சிலை போன்றிருக்கும் அவன் தேகத்தை அவன் அணிந்திருந்த கருப்பு நிற சட்டை இன்னும் கம்பீரமாக காட்ட, காற்றில் அலைந்தாடிய கேசத்தை தன் இடது கை கொண்டு கோதியபடியே வந்த அந்த 30 வயது அழகனை பார்த்து மரியாதையாக அங்கிருந்தவர்கள் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்று சொல்ல தலையாட்டி அவர்களின் காலை வணக்கத்தை ஏற்றவன் அவனை பார்த்து ஆசையாக புன்னகைத்த பெண்களை பார்த்ததும் கண்களில் அத்தனை இறுக்கம். அவனிடம் வேலை செய்பவர்களை அவன் மிரட்டவோ திட்டவோ தேவையில்லை. அவனது அழுத்தமான பார்வை ஒன்று போதும் அனைவரையும் அவனுக்கு அடிபணிந்து நடக்க வைக்க. அத்தனை ஆளுமை பொருந்திய கண்கள் அவனுடையது. என்னதான் ஏற்கனவே உச்சத்தில் இருக்கும் குடும்ப தொழிலை தன் கையில் எடுத்திருந்தாலும் ஆதர்ஷ் பொறுப்பில் அந்த தொழில் வந்த பிறகு அவனின் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தில் அந்த தொழில் அடுத்த கட்டத்திற்கு சென்றது என்றால் அது மிகையாகாது. அன்று தொழில்நுட்பத் துறையில் ஆதர்ஷ் தொடங்க இருக்கும் புதிய முயற்சியை பற்றிய முக்கியமான மீட்டிங் இருந்ததால் அதற்காக சீக்கிரமாக அலுவலகம் வந்திருந்தான் ஆதர்ஷ். அந்த கட்டிடத்தில் கீழ்த்தளத்தில் இருக்கும் மிகப்பெரிய மீட்டிங் ஹாலுக்கு சென்று எல்லா ஏற்பாடுகளையும் ஒருமுறை அலசி பார்த்தவனின் பார்வை அனைத்து ஏற்பாடுகளும் கச்சிதமாக செய்திருப்பதை கண்டு அவனது இதழ்கள் அதை செய்து முடித்தவளை நினைத்து மெல்ல வளைந்தது. பர்ஃபெக்ட், எல்லாத்தையும் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்கா என்று முணுமுணுத்தவன் அவளது கேபின் அறைக்கு சென்று பார்க்க அந்த இடம் காலியாக இருந்தது. எங்க ஆளை காணோம் என்று யோசித்தவன் அவள் அலைபேசிக்கு அழைக்க அழைப்பு ஏற்கப்படவில்லை. அதுவரை இயல்பாக இருந்தவனின் கண்களில் அனல் தெரிக்கும் அளவு கோபம் நிறைந்து வழிந்தது. அவன் இங்கு கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கோபத்தின் காரணகர்த்தாவோ ஐஸ்கிரீமை கண் மூடி ருசித்துக் கொண்டிருந்தான். தன்வி 24 வயது குமாரி அவள். ஆனாலும் மனதளவில் அவள் என்னும் குழந்தைதான். 4.25 அடி உயரத்திற்கு ஏற்ற மெல்லிய பூசினார் போன்ற உடல்வாக, கண்ணங்கள் இரண்டும் கொழு கொழுவென பார்ப்பவரை ஒரு முறை கிள்ளி வைக்க தோன்றும் அழகிய குட்டி பொம்மை அவள். எப்பொழுதும் அழகாய் சிரித்தபடி இருக்கும் இதழ்கள், கண்களில் அத்தனை அமைதி. அனல் தெரிக்கும் கோபத்தில் இருப்பவர் கூட ஒரு முறை அவள் கண்களை பார்த்தால் அடுத்த நொடி கோபம் மறைந்து சாந்தமாகி விடுவர். தொழிலில் ஆதர்ஷுக்கு துணையாக இருப்பவள், அவனின் அனைத்து வேலைகளையும் செய்பவள். சுருக்கமாக சொன்னால் அவனின் நிழல் அவள். அந்த ஆபீஸ் கேண்டீனில் அமர்ந்தபடி கையில் இருந்த ஐஸ்கிரீமை கண்களை மூடி ரசித்து தின்று கொண்டிருந்தவள் தன் அலைபேசி அடித்ததை கூட கவனிக்காமல் ஐஸ்கிரீமிலேயே குறியாக இருக்க ஷிட் என்று போனை தூக்கி எடுத்த ஆதர்ஷ். மீட்டிங் இருக்குன்னு தெரியும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டு மீட்டிங் ஆரம்பிக்கும் நேரம் எங்க போய் தொலைஞ்சா இந்த பிசாசு? நானே வந்துட்டேன், இன்னும் இவளை காணோம் என்று பல்லை கடித்தவன் மறுபடியும் அவளுக்கு அழைத்தபடி நகர்ந்து சென்று அங்கிருந்த சிசிடிவி திரையை பார்க்க அதை பார்த்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. வாட் நான்சென்ஸ்! இங்க முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஆனா இவ என்னடானா ஹாயா உட்காந்து ஐஸ்கிரீமை தின்னுட்டு இருக்கா. இவளையெல்லாம் என்று பல்லை கடித்தபடி தன் அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தவன். சார், போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க சார் என்று அவன் பியை சொல்லவும் கண்களை இறுக்க மூடித்திருந்தவன் ஐ எம் கமிங் என்றபடி அவர்களை வரவேற்க சென்றான். மீட்டிங் ஹாலுக்கு உள்ளே வந்தவனின் பார்வை ஒரு முறை அந்த இடத்தை சுற்றி வட்டமிட
அங்கு அனைவரும் அமர்ந்திருந்தனர். அவனது பார்வை அவளின் இடத்தை நோக்கி செல்ல அவள் இன்னும் வந்திருக்கவில்லை. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை முதல்ல வேலையை விட்டு விரட்டி விடுறேன் என்று கடுகடுத்தபடி அவன் திட்டத்தை பற்றி பேச வாய் திறக்கும் நேரம் கதவு திறக்கும் ஓசை கேட்டு அனைவரும் திரும்ப அங்கு ஒரு கையில் மடிக்கணினியும் மறு கையில் அந்த மீட்டிங் தொடர்பான ஃபைலையும் பிடித்துக்கொண்டு சிரித்த முகமாக வந்து நின்றிருந்தாள் தன்வி. அவள் உள்ளே வரவும் கடிகார மணி 10 என்று அடிக்கவும் சரியாக இருந்தது. அது தன்வி எப்பவும் எங்கேயும் லேட்டா வரமாட்டா, ஷார்ப்பா கரெக்ட் டைம்க்கு இருக்க வேண்டிய இடத்துல இருப்பா என்று நினைத்தபடி ஆதர்ஷை பார்க்க அவனும் அவளை தீப்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, என்னாச்சு இந்த பாஸுக்கு? இவரு சாதாரணமா பார்த்தாலே வண்டி வண்டியா திட்டு விழும், இப்ப ரொம்ப அன்பா வேற பாக்குறாரு, லாரி லாரியா திட்டு விழுமோ என்று மனதிற்குள் புலம்பியவன் வெளியில் ஈ என அவனை பார்த்து இழுத்தபடியே அவன் அருகில் இருந்த சேரில் வந்து அமர்ந்தவன், குட் மார்னிங் பாஸ், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க என்று சொன்னதுதான். அவன் மூச்சுக்காற்றின் வெப்பம் அவள் முகத்தில் அடிக்க, ஐயோ காத்துல அனல் அளவுக்கு அதிகமா இருக்கு, பேசாம வாயை இழுத்து மூடிக்கோ தன்வி என்று அறிவு சொன்னதை கேட்டு அவள் அமைதியாகி விட்டாள். ஆதர்ஷ் எழுந்து தன் எண்ணங்களை தெளிவாகவும் கம்பீரமாகவும் சொல்ல அனைவருக்கும் அவன் யோசனை பிடித்திருந்தது. அதன் அடுத்த கட்டமாக செயல்முறை விளக்கத்தை கொடுக்க எழுந்தாள் தன்வி. ஆதர்ஷ் பேசும்போது அனைவரையும் அவன் கம்பீரத்தான் கட்டி போட்டான் என்றால், தன்வியோ தன் இனிய குரலில் அழகாகவும் தெளிவாகவும் யாருக்குள்ளும் எந்த கேள்வி எழுந்தாலும் அவர்கள் அதை கேட்கும் முன்னே அதன் விளக்கத்தை சொல்லி அனைவரையும் தன் ஆளுமை நிறைந்த நேர்த்தியான பேச்சால் கட்டி வைத்தாள். அவள் பேச பேச ஆதர்ஷின் முகத்தில் மெல்லிய புன்னகை. அவனுக்குள்ளும் அத்தனை கர்வமாக இருந்தது. அவளின் இந்த பரிமாணம் அவனிடம் அவன் மிகவும் பிரமிக்கும் ஒன்று. அவள் குழந்தைத்தனம் எல்லாம் அவனிடம் மட்டும்தான். வேலை என்று வந்துவிட்டால் அவள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க யாராலும் முடியாது. சில சமயங்களில் ஆதர்ஷை விட ஒரு படி முன்னால் நிற்பவளை பார்க்கும் போது ஆதர்ஷ் உள்ளுக்குள் மேய்ந்துதான் போவான். ஆதர்ஷ் மற்றும் தன்வி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அது 100% வெற்றிதான். அது இப்போதும் தப்பாமல் நடந்து ஆதர்ஷின் புதிய திட்டத்தை தொடங்குவதற்கு ஒப்புதல் கிடைத்தது. அனைவரும் ஆதர்ஷினை பாராட்டிவிட்டு செல்ல தன்வி அனைவரையும் கவனித்து அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு ஆதர்ஷ் கவனிக்கும் முன் இதுதான் சமயம் என்று அங்கிருந்து நகர பார்க்க, தன்வி மேடம், ஆதர்ஷ் சார் உங்களை அவர் ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாரு என்று ஒருவன் வந்து சொல்ல தன்வி அவனை திரும்பி பார்த்தவள், நீ ரொம்ப நல்லா இருக்கணும், போ நான் போறேன் என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னவள் திரும்பி ஆதர்ஷினை பார்க்க அவனோ ஒற்றை புருவத்தை உயர்த்தி, தப்பிச்சு ஓடி போக பாக்குறியா நீ? ஒழுங்கா போய் என் ரூம்ல வெயிட் பண்ண, உனக்கு வந்திருக்கு என்று கண்களில் அவளை மிரட்ட அவள் தலையை தொங்க போட்டபடி ஆதர்ஷ் ரூமுக்குள் சென்றான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு சட்டனை எழுந்து நின்ற தன்வி கைகளை கட்டிக்கொண்டு நல்ல பிள்ளை போல் எழுந்து நிற்க அவளை அழுத்தமாக பார்த்தபடியே தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் ஆதர்ஷ். இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல என்று கேட்க அவள் டிங் டிங் என்று மண்டையை ஆட்டினாள். மீட்டிங்ல நீதான் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு தெரியும்ல என்று கேட்டதற்கு அதற்கும் டிங் டிங் தான். இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு உனக்கு தெரியும்ல என்று மறுபடியும் கேட்க அதே டிங் டிங். ஏய் என்னடி, எது கேட்டாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாடிட்டு இருக்க, ஒழுங்கா வாயை திறந்து பதில் சொல்லுடி, மீட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏண்டி லேட்டா வந்த என்று கோபமாக கேட்க அவள் மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்து, நான் எங்க பாஸ் லேட்டா வந்த, நான் ஷார்ப்பா டைமுக்கு வந்தேன், நான் கால் எடுத்து வைக்கும் போது டைம் 10 அடிச்சது, நீங்களும் தான் பாத்தீங்கல்ல என்று பாவம் போல் சொல்ல ஆதர்ஷ் அவளை முறைத்தபடி அவள் அருகில் வந்தவன் அவள் காதை பிடித்து நன்கு திரிகியபடி, அடிங்கு, நேத்தே மீட்டிங் இருக்கு சீக்கிரவான்னு சொன்னேன் தானே, அப்புறம் எதுக்கடி லேட்டா வந்த? நான் காலையில ஆபீஸ் கிளம்பும் போதுதான் நீயும் கிளம்பிட, வழியில கூட உன்னை பார்த்தனே, கார்ல வந்த நானே சீக்கிரம் வந்துட்டேன், எப்பவும் 2 வீலர்ல சந்து பொந்தெல்லாம் பூந்து எனக்கு முன்ன ஆபீஸ் வர நீ இன்னைக்கு மட்டும் எப்படி மீட்டிங்க்கு லேட்டா வந்த என்று காரணம் தெரிந்து கொண்டே அவன் கேட்க அவ்வளவு நேரம் அவன் திருகியதில் காது வலி தாழாமல் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தவள் சற்றென்று அசையாமல் நின்று அவளது முகத்தை பார்த்து திரு திருவிட முழித்தான். ஏய், உன்னை தாண்டி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு என்று கத்த, அது வந்து பாஸ் என்று அவன் இழுக்க டேபிளில் இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து அவளை பார்த்து ஓங்கிய ஆதர்ஷ்,
இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று கர்ஜிக்க, அது அது நான் சீக்கிரம் வந்துட்டேன் தான். ஆனா கீழே ஐஸ்கிரீமை பார்த்தேன், அதான் என்றவள் குரல் தாழ்ந்து விட, ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு மேடம் உலகத்தையே மறந்துட்டீங்க இல்ல என்று கேட்க, அவள் கண்களை சிமிட்டியபடி, ரொம்ப நாள் கழிச்சு என்று தொடங்கும் போதே ஷெடப் என்று கத்திய ஆதர்ஷ், ஏற்கனவே உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் தம்பி, இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா நடந்துக்காதேன்னு. நீ ஒண்ணு இன்னும் சின்ன குழந்தை இல்லடி, அது உன் மரமண்டைக்கு புரியுதா இல்லையா என்று அவள் நெற்றி போட்டில் தட்டி சொன்னவன், மேல முக்கியமான மீட்டிங்கை வச்சுட்டு கீழே நின்னு ஐஸ்கிரீமை ஒழுங்கிட்டு இருக்க, இது கூட பரவாயில்ல. உன் திமிரு, நான் உனக்கு போன் பண்றேன் அத கூட கவனிக்காம ஐஸ்கிரீமை சப்பு கொட்டி நக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் என்னடி பண்றது? மீட்டிங் வந்த போர்டு மெம்பர்ஸ் உன்னை பார்த்திருந்தா என்ன நினைப்பாங்க சொல்லு? சரி, இப்ப ஏன் லேட்டுன்னு நான் கேட்டேன்ல, பொய்க்காவது ஒரு பொருத்தமான ரீசன் சொல்லக்கூடாது. என்கிட்டயே ஐஸ்கிரீம் தின்னுட்டு வந்தேன்னு வெக்கமே இல்லாம சொல்ற. நீ எல்லாம் என்ன டிசைன் டி என்று அவன் திட்டிக் கொண்டே போக, அவள் இதழ்கள் பிதுங்கி முகம் சுருங்கி கண்கள் கலங்கிவிட லேசான விசும்பல் சத்தம் கேட்டு அவள் முகம் பார்த்த ஆதர்ஷ் பதறிவிட்டான். ஏய், ஏண்டி அழற? அழதடி என்று அவன் கைக்குட்டையை எடுத்து அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், இப்ப எதுக்கடி அழற என்று அவளை முறைத்து பார்த்து மீண்டும் ஓ என்று அழ ஆரம்பித்தவள், நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க, நான் ஒன்னும் லேட்டா வரல, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது தப்பா? நான் வேலையை விட்டு போறேன் என்று மீண்டும் இதழ் பிதுங்கியாள குழந்தை போல் இதழ் பிதுக்கியாளும் அவளை பார்த்து அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சரி சரி, இனிமே திட்ட மாட்டேன், கண்ணத்தோட என்று சொல்லியும் அவள் விசிப்பிக் கொண்டே இருக்க, அவன் இதழ் பிரித்து சிரித்தபடி, நீ சிரிச்சா ஒன்னு தருவேன் என்று சொல்ல, முகத்தை கோபமாக வைக்கிறேன் என்ற பெயரில் புருவத்தை சுருக்கி அவள் பார்க்க, அதை பார்த்தவனுக்கு மேலும் சிரிப்புதான் வந்தது. இவளுக்கு ஒழுங்கா கூட கோபம் கூட வரமாட்டேங்குது என்று நினைத்தவன், என்ன உனக்கு வேணுமா வேண்டாமா என்றபடி அவன் கோட் பாக்கெட்டுக்குள் இருந்த சாக்லேட்டை எடுக்க அவள் கண்கள் சட்டென விரிந்து கொண்டது. ஐ, எனக்கு பிடிச்ச சாக்லேட் என்று குதித்தவள், குடுங்க பாஸ், குடுங்க குடுங்க என்று அவனை நச்சரிக்க, பிராண்டி வைக்கதடி இந்தா என்று அவளுக்கு பிடித்த சாக்லேட்டை கொடுத்தான். அதை ஆசையாக வாங்கி கொண்டவள், தேங்க்ஸ் பாஸ் என்று வாய்க்குள்ளா புன்னகையுடன் சொல்ல ஆதர்ஷின் இதழ்களும் விரிந்து கொண்டது. சரி, ஓகே, இதுதான் லாஸ்ட், இனிமே நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஓகே என்று அழுத்தமாக சொல்ல, சரி சாப்பிட மாட்டேன் என்றால் முகம் வாடி. அப்ப ப்ராமிஸ் பண்ண என்று அவன் கையை நீட்ட அவள் கண்களை உருட்டி உருட்டி அவனை பார்த்தவள், அதான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம் என்று சினுங்கினான். உன்னையெல்லாம் நம்ப முடியாது, அதான் ப்ராமிஸ் கேட்கிறேன். எனக்கு தெரியும் நீ ப்ராமிஸ் பண்ணா அதை மீற மாட்டேன்னு, சோ ப்ராமிஸ் பண்ண என்று கண்டிப்புடன் சொல்ல, வேற வழி இல்லாமல் அவளும் சத்தியம் செய்தாள். நீங்க பாருடி குட்டி பாப்பா, உனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்றது, ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்கிறது இல்ல, சில சாக்லேட்ஸ் தவிர வேற எதுவும் சாப்பிட்டாலும் உனக்கு அலர்ஜி ஆகும், அதான் சொல்றேன், கொஞ்சம் ஹெல்த்தையும் பாரு. நான் தான் உனக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி தரேன்ல, சோ வாயை கட்டி வை என்று சொன்னவன் வார்த்தையில் இருந்த அக்கறை அவளை சரி என்று தலையாட்ட வைத்தது. ஊருக்குள் கோபக்காரன், சிடுமூஞ்சி, ரோபோ என்றெல்லாம் அழைக்கப்படும் ஆதர்ஷ் தன்விக்கு மட்டும் எப்போதும் ஒரு அன்பான அன்பன்தான். அவன் அதிகம் திட்டுவதும் கோபப்படுவதும் அவனிடம்தான். அதே சமயம் அவன் அதிகம் நம்புவதும் நேசிப்பதும் அவளைத்தான். அவனை பொறுத்தவரை அவள் அவனின் அன்பான குட்டி பாப்பா. தன்வியும் அவனை போல்தான். அவளின் இந்த குழந்தைத்தனம், குறும்பு, அதிகாரம் எல்லாம் ஆதர்ஷ் ஒருவனிடம் மட்டும்தான். மற்ற அனைவருக்கும் அவள் ஒரு திறமையான நிர்வாகி, நேர்த்தியானவள். எந்த அளவுக்கு அமைதியானவளோ அதே அளவுக்கு ஆளுமை உடையவள் அவள். ஊரே நடுங்கும் ஆதர்ஷினை தன் தூய்மையான அன்பில் கட்டி வைத்திருக்கும் அன்பானவள் தன்வி. வெளி 2. அன்று இரவு வீடு திரும்பிய ஆதர்ஷ் குளித்து முடித்து உணவு மேஜைக்கு வந்தவன் அங்கு அமர்ந்திருந்த அவன் தாத்தா வீரராகவனை பார்த்து, ஹாய் தாத்தா, இன்னைக்கு என்ன டின்னர்? செம்ம பசி என்றவன் மூடியிருந்த பாத்திரங்களை திறந்து பார்க்க அங்கு எல்லா பாத்திரமும் காலியாக இருந்தது. ஆதர்ஷ் பாத்திரங்களை பார்த்தவன் நிமிர்ந்து தன் தாத்தாவின் முகம் பார்க்க அவர் முகமோ ஊரென்று இருந்தது. வழக்கம் போல பத்தி வச்சிட்டாளா அந்த குட்டி பிசாசு என்று முணுமுணுத்தவன், தாத்தா அவ என்று ஆரம்பிக்கும் முன், போதுண்டா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், தன்வி எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஏண்டா எப்ப பாரு அந்த குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்க? பாவம், அவ எப்படி அழுதா தெரியுமா? உனக்கு அவளை வேலைக்கு வச்சுக்க இஷ்டம் இல்லாட்டி வெளிப்படையா சொல்லிடு, நான் அவளுக்கு வேற வேலை வாங்கி தரேன்
இல்லாட்டி புது பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணி தரேன் என்று வரை முறைத்த ஆதர்ஷ். அச்சோ தாத்தா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ சொன்னதை மட்டும் வச்சு என்னை திட்டிட்டு இருக்கீங்க. அவளை வேலைக்கு வைக்க பிடிக்கலன்னு நான் எப்ப சொன்னேன்? இன்ஃபேக்ட் அவ என் ஆபீஸ் வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது புரியாம வேற வேலை பாக்குறாரா இவரு? எங்க என்ன மீறி அவளை எங்கேயும் அனுப்பிதான் பாருங்களேன் என்று கத்தியவனை முறைத்து பார்த்த தாத்தா, அப்புறம் எதுக்குடா கண்ணுல தண்ணி வர அளவுக்கு புள்ளைய திட்டுன என்று கேட்க, நான் திட்டினேன்னு சொன்ன அந்த வாளு ஏன் திட்டினேன்னு சொல்லலையா என்றவன் வீட்டின் நாலாபுறமும் அவளை தேடியவன், ஏய் வாளு எங்கடி இருக்க? தாத்தா கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு நான் திட்டு வாங்குறத ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பாக்குறியா? எங்கடி இருக்க என்று சத்தமாக அவளை அழைக்க, தாத்தா பார்வையை தாழ்த்தி உணவு மேஜைக்கு கீழே பார்த்தார். அங்கு ஆப்பிளை கடித்து தின்றபடி உஷ் என்று வாயில் விரல் வைத்து, இங்கதான் இருக்கேன்னு சொல்லாதீங்க தாத்தா என்று தாத்தாவுக்கு சிக்னல் செய்தார் அந்த செல்ல பிசாசு. ஏய் எங்கடி இருக்க நீ? இப்ப நீயா இங்க வரியா இல்ல நான் வரட்டுமா? நீயா வந்தா உனக்கு நல்லது, நான் கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் என்று மிரட்டும் தொனியில் சொல்ல, ஆப்பிளை வாயில் கம்பியபடி திரு திருவென முழித்தவள். பாஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் போல, மாடனோ சங்குதான், நைசா ஓடிடுவோம் என்று நினைத்தவள் மெல்ல மண்டியிட்டு தவழ்ந்து அங்கிருந்து நகர பார்க்க, அவள் காதை பிடித்து திருகியபடி அவளை பிடித்து வெளியே இழுத்தான் ஆதர்ஷ். ஏண்டி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து என்ன போட்டு கொடுத்துட்டியா நீ என்று அவள் தலையில் நறுக்கென்று கொட்டிவிட, அவனோ பாருங்க தாத்தா உங்க முன்னாடியே எப்படி அடிக்கிறாரு, அப்ப ஆபீஸ்ல வச்சு என்னை எப்படி திட்டிருப்பாரு, நீங்களே யோசிச்சு பாருங்க என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல, இது உலக மகா நடிப்பு சாமி என்று வாயில் கை வைத்துக் கொண்டான் ஆதர்ஷ். டேய் ஏன் முன்னாடி அவளை அடிக்கிறியா நீ என்று அதட்ட, ஐயோ தாத்தா நான் சும்மா லைட்டா தான் கொட்டினேன், அவன் நடிக்கிறா என்று சொன்னதும், பாருங்க தாத்தா என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்றாரு, போங்க நான் சோகமா போறேன் என்று வராத கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து ஓட, ஏ பிசாசு பசிக்குதுடி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போ என்று ஆதர்ஷ் சொல்லி முடிக்கும் முன் உணவோடு அவன் முன் வந்து நின்றாள் தன்வி. உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் தான் பண்ணிருக்கேன், நல்லா ஃபுல்லா சாப்பிடுங்க நான் போறேன் என்று நாக்கை துடுத்தி ஒழுங்கு காட்டிவிட்டு அங்கிருந்து ஓட, ஏய் குட்டி பிசாசு, இன்னைக்கு கமலா அம்மா நைட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, நீ இன்னைக்கு அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டாம், இங்கேயே கெஸ்ட் ரூம்ல தூங்கு என்றவனை முறைத்து பார்த்து என்று முகவாயை தோளில் இடித்து காட்டிவிட்டு கெஸ்ட் ரூமுக்கு சென்று விட்டான். தாத்தாவும் பேரனும் அவளின் சீகையை சிரித்தபடி பார்த்தவர்கள். டாக்டர் சொல்லியும் கேட்காம அவ இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தாத்தா, அதான் திட்டுனேன். நினைச்சேன் அவ இப்படி ஏதாவது பண்ணி இருப்பான்னு, அப்பவே நினைச்சேன் என்று சிரிக்க, இப்ப சிரிங்க, இப்ப பாரு என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவளை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க இல்ல? என்ன இருந்தாலும் அவதானே உங்களுக்கு ஸ்பெஷல் என்றவன் முகத்தை பார்த்த தாத்தா, 2 பேரும் திட்டினா பாவம் அவ எங்கடா போவா, நம்மளை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா சொல்லு, அந்த ஆக்சிடென்ட்ல என்னை காப்பாத்த வந்து அவ அப்பா உயிரை விட்டுட்டான், அவன் போன கொஞ்ச நாளே 5 வயசு பிள்ளைய தனியா விட்டுட்டு அவ அம்மாவும் போய் சேர்ந்துட்டா என்று இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டவர், அவளுக்கு நீயும் நானும் தாண்டா உலகம், நம்ம 2 பேரும் தவிர அவளுக்கு வேற எதுவும் தெரியாது என்றார் அமைதியாக. என்று பெருமூச்சு விட்ட ஆதர்ஷ், அவ ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா, சீக்கிரம் அவளுக்கு பொருத்தமா ஒரு நல்லவனை பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சிடணும், வர்ற பையன் நம்மள மாதிரி அவளை நல்லா புரிஞ்சு அன்பா பாத்துக்கணும், இப்ப என்னோட ஒரு பெரிய கவலையே அதுதான், இவன் மனசு புரிஞ்சு இவன் மேல அன்பா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையை தேடி கண்டுபிடிக்கணும் என்றான் மனதில் இருந்து. ஆதர்ஷ், அவ ஏற்கனவே சொல்லிட்டா அவ கல்யாண முடிவு முழுக்க முழுக்க உன் கையில தானே, நீ யார மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் அவ கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவா, பட் அதுக்கு அவ போடும் ஒரே கண்டிஷன், உனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவ கல்யாணம் நடக்கணுங்கிறது தான், அவ கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் அவ அம்மா அப்பா ஆத்மா சாந்தி அடையும், அதுக்கு நீ மனசு வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றார் எதிர்பார்ப்போடு. தாத்தா ப்ளீஸ் அந்த டாபிக் வேண்டாம், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க என்றான் கடுப்பாக. அப்ப தன்விக்கும் கல்யாணம் ஆகாத ஆதர்ஷ், பரவாயில்லையா? அவ அம்மாவும் அப்பாவும் மேல நிம்மதி இல்லாம அழைஞ்சு திரிஞ்சா உனக்கு ஒண்ணு கவலை இல்லையா என்று அவர் சொன்னதை கேட்ட ஆதர்ஷ் மனதில் அந்த நேரம் தன்வியின் பெற்றோர் பிரேமா சேகரின் முகங்கள் தான் வந்து நின்றது. சின்ன வயதிலிருந்து தன்னை பெற்ற பிள்ளை போல் தூக்கி வளர்த்த அவர்கள் இருவரின் மரணம் அவனை ரொம்பவே பாதித்திருந்தது. தன்வி பிறந்தது முதல் எந்நேரமும் ஆதர்ஷ் கையில் தான் இருப்பாள்.
குட்டி பொம்மை போல் வாயில் விரலை வைத்துக் கொண்டு கண்களை சிமிட்டி சிமிட்டி அவனை பார்க்கும் அந்த குழந்தையை அவனுக்கு ரொம்பவே பிடித்து போனது. அவளுக்கு பேர் வைத்தது கூட ஆதர்ஷ் தான். தன்வியின் அன்னை இருக்கும் தருவாயில் கூட குழந்தையை வீரராகவன் கையில் கொடுக்காமல் ஆதர்ஷ் கையில் தான் கொடுத்தார். இனி என் குழந்தையை நீதான் தம்பி பாத்துக்கணும் என்று அவன் கையை பிடித்து சொன்னவர் உயிர் அவன் கண்களை பார்த்தபடியே பிரிந்திருந்தது. அன்று முதல் தன்வியின் முழு பொறுப்பையும் ஆதர்ஷ் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான். ஆதர்ஷ் படிக்கும் பள்ளியிலேயே தன்வியையும் படிக்க வைத்தார் வீரராகவன். பணக்கார பிள்ளைகள் மட்டும் படிக்கும் அந்த பள்ளியில் ஆதர்ஷ் வீட்டு டிரைவரின் மகள் தன்வியை மற்ற பிள்ளைகள் தோழியாக ஏற்காமல் போக அவளுக்காக இருந்தது ஆதர்ஷ் ஒருவன் மட்டும்தான். அவளும் ஆதர்ஷையே உலகம் என்று சுற்றி வர தொடங்கிவிட்டாள். கொஞ்சம் வளர்ந்த பின்பு ஆதர்ஷ் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல வீரராகவன் இவளையும் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க நினைக்க தாத்தாவை தனியாக விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று அழுது அடம் பிடித்து சென்னையிலேயே தன் பள்ளி படிப்பை முடித்து இங்கேயே ஒரு கல்லூரியில் தன் படிப்பை தொடர்ந்தாள். அவள் என்ன படிக்க வேண்டும் என்பதிலிருந்து எங்கு படிக்க வேண்டும் என்பது வரை அனைத்தும் ஆதர்ஷின் தேர்வுதான். என்னதான் ஆதர்ஷும் அவனுடைய தாத்தாவும் அவளை அந்த வீட்டு பெண் போல் பார்த்து கொண்டாலும் தன்வி அவர்கள் தந்த பாசத்தை முழுதாக ஏற்றுக்கொண்டாலே தவிர அவர்களின் பண உதவியை கொஞ்சமும் ஏற்கவில்லை. பள்ளி படிப்பு முடியும் வரை வீரராகவன் உதவியில் வளர்ந்தவள் கல்லூரியில் சேர்ந்தவுடன் தனக்கென்று ஒரு பகுதி நேர வேலையை தேடிக்கொண்டு அவள் தேவைகளை அவளே பார்த்து கொண்டாள். கல்லூரியில் படிக்கும் செலவை அவளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவள் ஆதர்ஷ் முறைத்த முறைப்பில் அடங்கிவிட்டாள். அவளுக்கும் கொஞ்சம் விவரம் தெரியும் பருவத்தில் தாத்தா அந்த பங்களாவிலேயே தங்களுடன் தங்க சொல்லி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் பிடிவாதமாக அவள் தாய் தந்தை தங்கியிருந்த ஆதர்ஷ் வீட்டின் அவுட் ஹவுஸில் சென்று விட்டாள். அவளுக்கு துணையாக இரவில் மட்டும் கமலா அம்மாவை அவளுடன் தங்கிக் கொள்ள சொல்லிவிட்டார் வீரராகவன். அவள் இருப்பது அவுட் ஹவுஸ் என்றாலும் காலை முதல் மாலை வரை அந்த பங்களாவில் தான் இருப்பாள். அந்த வீட்டில் இவள் இல்லாமல் சிறு துரும்பு கூட அசையாது. அந்த வீட்டின் முழு பொறுப்பும் தன்வியிடம்தான் இருந்தது. அவள் கேட்டால் தாத்தாவும் பேரனும் எதுவும் செய்ய காத்திருக்க அன்பையும் பாதுகாப்பையும் தவிர வேறு எதையும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை தன்வி. அந்த குணமே அவளை தனித்து காட்டியது. அவன் படிப்பு முடிந்ததும் ஆதர்ஷ் விடாப்பிடியாக அவளை தன் அலுவலகத்திலேயே வேலைக்கு வைத்துக் கொண்டான். அவனுக்கு தன்வி அவன் வளர்த்த குழந்தை என்றால் தன்விக்கு அவன் ஒரு கார்டியன் ஏஞ்சல். கண்கள் மூடி அனைத்தையும் நினைத்து பார்த்த ஆதர்ஷ், அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா தாத்தா, நான் பேசி புரிய வைக்கிறேன், நான் சொன்ன அவ கேப்பா. இந்த விஷயத்துல அது நடக்காது ஆதர்ஷ். உன் கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டு பொறுப்பை எல்லாம் வரப்போற பொண்ணுகிட்ட ஒப்படைச்ச பிறகுதான் நான் இதை வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி போவேன்னு தீர்மானமா சொல்லிட்டா. இனி முடிவு உன் கையில தான் என்றவர் அங்கிருந்து சென்றுவிட ஆதர்ஷ் போகும் தன் தாத்தாவின் முதுகையே பார்த்தவன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? என்னால என் மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஒவ்வொரு தடவையும் தாத்தா கிட்ட உண்மையை சொல்லலான்னு போறேன், ஆனா சொல்ல முடியாம திரும்பிடுறேன். தன்விக்கு இது தெரிஞ்சா அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாளா? அப்படி ஒண்ணு நடந்தா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல கடவுளே. தன்வி மட்டும் ஒரு நாளும் என்ன தப்பா நினைச்சிடவே கூடாது என்று வாய் விட்டு புலம்பியபடி நான் இப்ப என்னதான் செய்யறது என்று மனதிற்குள் புலம்பியவன் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனான். நாட்கள் நகர அன்று தன்வியை தன் அறைக்கு அழைத்திருந்தான் ஆதர்ஷ். வேலை பார்க்கும் போது இப்படி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்று சலித்து கொண்டபடி அவன் முன்னே வந்து அமர்ந்தவளை பார்த்து முறைத்த ஆதர்ஷ், ஹலோ மேடம், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த கம்பெனியோட எம்டி நான் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்க அவனை நக்கலாக பார்த்த தன்வி, இருக்கு இப்ப அதுக்கு என்னமா என்று தெனாவட்டாக கேட்க அடிங்கு என்று அவன் மீது ஃபைலை தூக்கி அடித்தவன், கொஞ்சமாவது எம்டின்னு மதிக்கிறியாடி என்ன? பாஸ் பாஸ்னு கூப்பிடுறதுல மட்டும் ஒண்ணு குறைச்சல் இல்ல, ஆனா சுத்தமா என்ன மதிக்கிறது இல்ல. எல்லாம் தாத்தா கொடுக்கிற செல்லம், அவரை சொல்லணும் என்றவன் அவன் கையில் ஒரு ஃபைலை கொடுத்து, இன்னைக்கு அந்த ஏடி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஆனா என்னால அட்டன் பண்ண முடியாது, நீ போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா என்றவனை ஆ என்று வாயை பிளந்து பார்த்தவள், இல்ல எனக்கு புரியல என்றால் குழப்பமாக. என்னடி புரியல? மீட்டிங் இருக்கு, போய் அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்றேன், இதுல உனக்கு என்ன புரியல என்று கேட்டான். பாஸ் என்று கத்தியவள், நீங்க பாஸா இல்ல லூசா என்று கேட்டதும், எது லூசா என்று அவனை முறைக்க,
லூசி இல்லாம பின்ன என்ன? இது நீங்க போக வேண்டிய மீட்டிங். ஒண்ணு நீங்க போகணும், இல்ல தாத்தா போகணும். அட்லீஸ்ட் போர்டு மெம்பர்ஸ் இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் யாரையாவது போக வைக்கணும். அதை விட்டுட்டு என்ன போக சொல்றீங்க என்று புரியாமல் கேட்க அவள் கையில் இன்னொரு ஃபைலை கொடுத்தான் ஆதர்ஷ். அதை பிரித்து படித்தவள் கண்கள் கோபத்தில் சிவந்துவிட, என்ன இது என்று கத்தியே விட்டான். சுட்டு விரலை கொண்டு தன் காதை குடைந்த ஆதர்ஷ், இந்த கம்பெனியோட 25% ஷேர்ஸ் உன் பேர்ல இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது. அதோட இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான எந்த முடிவையும் நீ எடுக்க உனக்கு பவர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கூட அதுல வச்சிருக்கேன். சோ நீ இந்த மீட்டிங்கை தாராளமா எனக்கு பதில அட்டன் பண்ணலாம் என்றதும் அந்த ஃபைலை தூக்கி தூர எறிந்த தன்வி, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க என்றவள் மூக்கு சிவந்து கண்கள் கலங்கி இருந்தது. ஏய் தன்வி, இப்ப எது கலரணி என்று கேட்ட ஆதர்ஷ் அவன் அருகில் வந்து அவள் கண்களை துடைக்க அவன் கையை தட்டிவிட்ட தன்வி, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று வீம்பு குரலில் சொல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்? தாத்தா எடுத்த முடிவு. அதுவும் 3 வருஷம் முன்ன எப்போ உன் கல்யாண பேச்சு எடுத்தமோ அப்பவே தாத்தா இதை பண்ணிட்டாரு என்று சொல்ல பக்கவாட்டில் திரும்பி அவன் முகத்தை பார்த்த தன்வி, ஓ அப்போ நீங்க எனக்காக கொடுக்கும் வரதட்சணை? இல்ல நான் பார்க்கும் வேலைக்கு இது நீங்க எனக்கு கொடுக்கிற சம்பளம், அப்படித்தான பாஸ் என்று அவள் அந்த பாஸை அழுத்தி சொல்ல ஆதர்ஷ் பதறிவிட்டான். ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ என்று அதட்டியவன் அவள் கண்ணீர் வழியும் கண்களை பார்த்து கண்களை மூடி இழுத்து மூச்சு விட்டவன், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீங்க வீட்டு பொண்ணு, எப்ப இருந்தாலும் இது உனக்கு நாங்க செய்ய வேண்டியதுதான் என்றவனை விட்டு ஓரடி பின்னால் வந்தவள், நான் உங்ககிட்ட இருந்து அன்பையும் பாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். உங்க ஷேரையும் சீரையும் இல்ல. எனக்கு வரப்போறவ என் மனசை பார்த்து வரணும். அப்படி ஒரு மாப்பிளையதான் ஏன் ஆது பாஸ் எனக்காக பாப்பாருன்னு எனக்கு தெரியும். சோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அவள் முடிவாக சொல்ல அவனுக்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கையை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்த ஆதர்ஷ், சரி இப்ப இந்த டாபிக் வேணாம், முதல்ல நீ இந்த மீட்டிங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா, மீதி கதைய உன் தாத்தா கிட்ட பேசிக்கோ என்றவனை பார்த்து ஒழுங்கு காட்டிவிட்டு மீட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபைலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் தன்வி. விழி 3. ஆதர்ஷ் அறையை விட்டு வெளியே வந்த தன்வி உடனே வீரராகவனுக்கு அலைபேசியில் அழைத்தாள். ஆனால் அவள் அழைப்பை அவர் ஏற்கவே இல்லை. அலைபேசியின் திரையை கோபமாக பார்த்து உஷ்ண மூச்சு விட்டவள், தாத்தாவும் பேரனும் சேர்ந்து கூட்டுக்கலவணித்தனம் பண்றீங்கல்ல, இருங்க நைட்டு வீட்டுக்கு வந்து உங்க 2 பேருக்கும் இருக்கு. நைட் 2 பேருக்கும் பாவக்கா பாயாசம் காய்ச்சி ஊத்துறேன் பாருங்க என்று கருவிக்கொண்டே தன் 2 சக்கர வாகனத்தை நோக்கி செல்ல, தன்விமா என்று ஓடி வந்தார் ஆதர்ஷின் டிரைவர். என்னன்னா எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கேட்க, ஆதர்ஷ் தம்பி உன்னை கார்ல கூட்டு போக சொன்னாரு, வாமா என்று அவர் காரை நோக்கி செல்ல, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று முணுமுணுத்தவள், நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க உங்க தம்பி கிட்ட என்று வீம்பாக சொன்னவள் அலைபேசி அடிக்கவும் அதை எடுத்து பார்த்தாள். ஆதர்ஷ் தான் அழைத்திருந்தான். அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள், இப்ப என்ன என்று எரிந்து விழ, ஒழுங்கா டிரைவர் அண்ணா கூட போடி என்றான் கட்டளையாக. போக மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்களா? பெருசா ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆனா நீ மீட்டிங் போகணும்னா கார்ல தான் போகணும். பிகாஸ் இது உன் அன்பு தாத்தாவோட உன் அருமை பாஸோட கௌரவ பிரச்சனை. மீட்டிங்க்கு நீ 2 வீலர்ல அங்க போனா அது தாத்தாக்கும் எனக்கும் தான் அவமானம். அப்புறம் ஓ இஷ்டம் என்ற பின் மறுத்து பேசுவாளா அவள். உடனே காரில் ஏறிவிட்டாள். ஏடி கன்ஸ்ட்ரக்ஷன். எம்டியின் அறையில் இன்டர்காம் போன் மணியடிக்க அதை எடுத்து காதில் வைத்த அருணிடம் தன்பி வந்திருக்கும் தகவலை சொல்ல அவனும் அவளை உள்ளே வர சொல்லிவிட்டு தன் கணினியில் பார்வையை பதித்திருந்தான். மே ஐ கமின் என்ற இனிமையான குரலில் தலையை உயர்த்தி பார்த்த அருணின் கண்கள் ஒரு நிமிடம் அவள் அழகில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. அழகிய பன்னீர் ரோஜா நிற சில்க் காட்டன் புடவையை நேர்த்தியாய் உடுத்தியிருந்தவள். முகம் எந்த மேக்கப்பும் இல்லாமல் தெளிவாக இருக்க நெற்றியில் மட்டும் சிறிய சிவப்பு பொட்டு வைத்திருந்தவள் அழகில் மூழ்கித்தான் போனான் அருண். வாவ், செம்ம அழகா இருக்காளே இவ, செம்ம ஹாட் அண்ட் கியூட், நல்ல ஹோம்லி ஃபேஸ். ஆதர்ஸ்க்கு இப்படி ஒரு பிஏவா, கொடுத்து வச்சவன் அவன் என்று அவன் முழுமுழுக்க அது தெளிவாக தன்வி காதில் விழுந்தது. அதுவரை ஒரு மெல்லிய புன்னகையோடு இருந்த தன்வியின் முகம் சற்றென்று இறுகிவிட, மே ஐ கமின் என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தமான குரலில் கேட்டாள். எஸ் எஸ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் என்று வழிந்தவன் ப்ளீஸ் சிட் என்று அவளுக்கு இருக்கையை காட்ட அவனும் வேண்டா வெறுப்பாக அவன் முன் அமர்ந்தாள்.
ஐ எம் அருண் என்று அவன் முன் தன் வலக்கையை நீட்டியவன். யோ மிஸ் என்று இழுக்க, ஐ எம் தன்வி என்றவள் பட்டும் படாமல் அவன் கையை லேசாக உலுக்கிவிட்டு உடனே கையை இழுத்து கொண்டாள். அவளின் அந்த ஒரு நிமிட தொடுதலே அருணை அசைத்து பார்க்க போதுமானதாக இருக்க, பா என்ன சாஃப்ட் ஹேண்ட்ஸ்டா அவளுக்கு. சும்மா தொட்டதுக்கே உள்ள என்னென்னமோ பண்ணுதே. எப்படி இவ்வளோ நாள் இவளை மிஸ் பண்ணேன், எப்படி நம்ம கண்ணில் இருந்து மிஸ் ஆனா என்று நினைத்தவன். ஓகே மிஸ் தன்வி, வாட் டு யூ லைக் டு ஹேவ், ஹாட் ஆர் கோல்ட் என்றவன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைக்க தன்விக்கு உள்ளுக்குள் பற்றி கொண்டு வந்தது. நோ தேங்க்ஸ் சார், ஐ எம் ஓகே. இந்தாங்க சார், இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு சார், பாருங்க என்று அவன் முன் அவள் வந்த வேலைக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை வைத்தாள். ஹே தன்வி, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ சார், கால் மீ அருண் என்று வெளிய தன்விக்கு எரிச்சலாக இருந்தது. அருண் விரல்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை புரட்டினாலும் அவன் பார்வை முழுவதும் தன்வி மேலேயே இருந்தது. அதை அவளும் உணர்ந்துதான் இருந்தாள். மிஸ்டர் அருண், எல்லாம் ஓகே தானே என்றவளை பார்வையாலேயே அளந்தவன். எல்லாம் ஓகே தான் மிஸ் தன்வி, பட் நீங்க உங்க லிப்ஸ்ல பிங்க் கலர்ல லிப் கிளாஸ் போட்டா இன்னும் செம்மையா இருப்பீங்க. ஐ திங்க் உங்களுக்கு மேக்கப் போட்டா பிடிக்காது போல, அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. பட் லிப் கிளாஸ் மட்டும் போட்டீங்க, லிப்ஸை பார்க்க இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் என்று ஒரு மாதிரி குரலில் சொல்ல தன்விக்கு உள்ளுக்குள் அவனை கண்ணம் கண்ணமாக அறிய வேண்டும் போல் வெறியே கிளம்பியது. ஆழமாக இழுத்து மூச்சு விட்டு தன்னை நிலைப்படுத்தியவள். சாரி சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என்றால் அமைதியாக. நோ தன்வி, நீங்க லிப் கிளாஸ் போட்டா இன்னும் அழகா இருப்பீங்க, அதான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க என்றவனை கண்களில் எரிச்சலோடு பார்த்தவள். உங்களை மாதிரி நிறைய பேரு நீ ஹை ஹீல்ஸ் செருப்பு போடாத, அது நல்லது இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க மிஸ்டர் அருண். ஆனா அதுக்காக நான் ஹை ஹீல்ஸ் செருப்பு போடாம இருக்க முடியுமா? எனக்கு இந்த ஸ்லிப்பர் தான் பிடிச்சிருக்கு, அண்ட் இது பாதுகாப்பும் கூட. எவனாவது அத்துமீறி பேசினா கலட்டி அடிக்க வசதியா இருக்கும் பாருங்க என்றவள் முகம் வெகு இயல்பாக இருக்க அதை கேட்ட அருண் முகம்தான் அவள் மறைமுகமாக சொன்ன செய்தியால் கோபத்தில் சிவந்து போனது. ஓகே சார், உங்களுக்கு வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியணுமா என்று கேட்க அருணின் தலை அன்னிச்சையாக இல்லை என்று இடவளமாக ஆடியது. தென் ஓகே சார், எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க என்றவள் இருக்கையை விட்டு எழுந்து நின்று, ஓகே அருண், ஹோப் யூ லைக் அவர் ப்ரொபோசல் என்று அவனை பார்த்து சிரித்தபடி சொன்னவள் அங்கிருந்து புறப்பட்டு போகும் அவளையே துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அருண். அன்று இரவு ஆதர்ஷ் வீட்டில் தன்வி டேபிளில் தட்டை வைத்த சத்தத்தில் தெரிந்தது அவளின் கோபத்தின் அளவு. அவள் முகத்தில் எப்போது வேண்டுமென்றாலும் திட்டுக்கள் என்னும் வெடிகுண்டு வெடிக்கலாம் என்ற அறிகுறிகள் தெரிய தாத்தாவும் பேரனும் வாயை திறக்கவில்லை. தன்வியும் பொறுத்து பொறுத்து பார்த்தவள். ரெண்டு பேர் இப்படி வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கண்களை உருட்டி கேட்க ஆதர்ஷ் பார்வையை மட்டும் திருப்பி பக்கவாட்டில் தாத்தாவை பார்க்க அவரும் தலையை குனிந்தபடி ஆதர்ஷினை பார்த்து கண்ணை காட்டி, ஏதாவது சொல்லி சமாளிடா என்றார் ரகசிய குரலில். அதற்கு அவனோ, ஆபீஸ்லயே வேணுங்கிற அளவுக்கு நான் வாங்கி கட்டிக்கிட்டேன், இப்போ உங்க டர்ன், வாங்கி கட்டிக்கோங்க என்றான் அதே ரகசிய குரலில். ஹலோ, நான் இங்க ஒருத்தி கத்திட்டு இருக்கேன், அங்க இன்னும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு கம்பெனி ஷேர்ஸ ஏன் பேர்ல எழுதி வச்சீங்க என்று கோபமாக கேட்க ஆதர்ஷ் மெல்ல நிமிர்ந்து அவன் முகத்தை அழுத்தமாக பார்த்தான். நீ இந்த வீட்டு பொண்ணு, அவரோட பேத்திங்கிற உரிமையில உறவுல அப்படி செஞ்சுட்டாரு. இல்ல இது தப்பு, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உறவும் இல்ல, எந்த உரிமையும் இல்லைன்னு நீ நினைச்சேனா நாளைக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் தாத்தா நேமுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இரு என்று அழுத்தமாக சொன்னவனை அதிர்ந்து பார்த்தார் தன்வி. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தாத்தாக்கும் உங்களுக்கும் என்கிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் தானே எனக்கு இருக்கிற ஒரே உறவு, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க பாஸ் என்றவள் இதழ் பிதுக்கி அழ ஆரம்பிக்க, அது உண்மையா இருந்தா, அந்த நினைப்பு உனக்கு இருந்தா கண்ணை தொடச்சிட்டு ஒழுங்கா வந்து சாப்பிடு. அதையே எழுதி வச்சிங்க, இதையே எழுதி வச்சிங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது என்றவன் உணவை சாப்பிட தொடங்கியதும் தன்விக்கும் அதற்கு மேல் பேச வார்த்தைகள் இல்லாமல் போக அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். நீ காலையில போன விஷயம் என்னாச்சு என்று கேட்டான் ஆதர்ஷ். எல்லாம் ஓகேதான், ஆனா இனிமே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வாங்கிக்கிட்ட என்ன பேச சொல்லாதையே பாஸ். எம்டி அவன் தூ சரியான ஜோலி கேஸ், அந்த லூசு என்று கடுப்பாக சொல்ல, ஏ என்னாச்சு தன்வி என்று கேட்டார் வீரராகவன்.
இன்று காலையில் நடந்ததை சொன்ன தன்வி, அந்த அருண் சரியான ஜொல்லு தாத்தா, வேலையை பத்தி பேசாம லிப் கிளாஸ் போடு அது இதுன்னு கண்டதையும் பேசிட்டு இருந்தான் என்றால் எரிச்சலாக. அதை கேட்ட ஆதர்ஷ் கை முஷ்டிகள் இருக்க சட்டனை எழுந்தவன், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்கிட்ட அப்படி பேசியிருப்பான் அவன என்று நகர அவன் கையை பிடித்து நிறுத்திய தன்வி, ஐயோ பாஸ், நீங்க இப்படி பொங்குற அளவுக்கு எல்லாம் அவன் ஒண்ணு ஒர்த் இல்ல. நான் கொடுத்த சிறுபடியே போதும் அவனுக்கு, விடுங்க. நமக்கு அவனை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு, அத பத்தி யோசிப்போம் என்றவளுக்கு அப்போது தெரியாது அருண் மூலம் அவள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்னென்ன என்று தெரியாமல் இருக்க இங்கு தன்வியை பற்றி அனைத்து தகவல்களையும் சேகரித்துக் கொண்டிருந்தான் அருண். அன்றைய மறுநாள் ஒரு அழகிய டிசைனர் அனார்கலி சுடிதாரை தன்வி கையில் கொடுத்தான் ஆதர்ஷ். தன் கையில் இருந்த வெள்ளை நிற உடையையும் ஆதர்ஷனையும் மாறி மாறி பார்த்த தன்வி, என்ன பாஸ் இது, எதுக்கு இப்ப புது ட்ரெஸ் என்று கேட்டால் புரியாமல். நாளைக்கு ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீயும் என்னோட வரணும், அதுக்குதான் இந்த ட்ரெஸ் என்றதும் அந்த உடையை அவன் கையிலேயே வேகமாக திருப்பி கொடுத்தவள், எது நானும் வரணுமா, என்ன விளையாடுறீங்களா, நாங்கெல்லாம் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க, இதுல ட்ரெஸ் வேற என்று உதட்டை சுளிக்க என்று சலித்து கொண்ட ஆதர்ஷ், ஏய் அங்க நாம எல்லாம் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வராங்கடி, அதான் உன்னையும் கூப்பிடுறேன், எனக்காக வாடி, பாரு உனக்காக நானே போட்டிக் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்காகவாவது வா தன்வி என்றவனை முறைத்தவள், ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தெரியும்ல என்றவள் தோளில் கை போட்டு தன் தோளோடு அணைத்து கொண்டவன், நான் கூப்பிட்ட வரமாட்டியா என்று அவள் கண்ணை பார்த்து கேட்க அவன் கையில் இருந்த உடையை பிடுங்கி எடுத்தவள், வர வந்து தொலைகிற, இப்படி சென்டிமெண்டா பேசியே என்னை ஏமாத்துறீங்கல்ல, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப இதே சென்டிமெண்ட வச்சு உங்களை பழி வாங்குறேன் பாருங்க என்று கடுப்பாக சொல்லிவிட்டு செல்ல, என் குட்டி பாப்பா ரொம்ப சமத்து என்றவன் தலையை காற்றில் பறந்து வந்து தாக்கியது தன்வி தூக்கி அடித்த ஆப்பிள் ஒன்று. ஆ என தலையை தடவியபடி திரும்பியவன், பிசாசு பிசாசு, சமத்துன்னு சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள குரங்கு சேட்டையை காட்டுது பாரு, இத கட்டிக்கிட்டு எவன் அவஸ்தப்பட போறானோ என்று புழும்பியவன் கண்ணாடியை பார்த்தால் தெரிந்திருக்கும் அவளிடம் சிக்க போகும் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று. மறுநாள் மாலை பார்ட்டிக்கு செல்வதற்கு தயாராகி ஹாலில் தன்விக்காக காத்திருந்தான் ஆதர்ஷ். ஏய் குட்டி பாப்பா, எவ்வளவு நேரண்டி, நீ வரதுக்குள்ள பார்ட்டி முடிஞ்சிரு போல என்று குரல் கொடுக்க, முடியட்டுமே எனக்கு என்ன வந்தது என்றால் சத்தமாக பதிலுக்கு அவனும், நீ அதுக்குதான் பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது, எவ்வளவு டைம் ஆனாலும் நீ வராம நான் பார்ட்டிக்கு போக மாட்டேன் என்றவன் முன் வந்து நின்றாள் தன்வி. அவன் கொடுத்த அனார்கலி உடையில் பார்ப்பதற்கு அப்படியே தேவதை போல இருந்தவளை பார்த்தவன் கண்களில் ஒரு மெல்லிய வெளிச்சம். ரொம்ப அழகா இருக்கு தன்வி, அப்படியே பிரேமாமாவ பாக்குற மாதிரி இருக்கு என்றதும் அவள் முகம் வாடிவிட, இந்த நேரத்தில் அவள் தாயை பற்றி நினைவுபடுத்திய தன் முட்டாள்தனத்தை நினைத்து தன்னை தானே நொந்து கொண்டவன், தன்வி இப்படி முகத்தை வச்சுக்காதடி, எனக்கு பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் என்று கெஞ்ச. தன்வி மென்மையாக சிரித்தவள், நான் ஒன்னும் சோகமா இல்ல, உங்களுக்கு தான் அப்படி தெரியுது என்று சுவற்றில் இருந்த கடிகாரத்தை காட்டியவள், இவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு குதிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சும்மா நின்னு வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க, வாங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் என்று அவள் திரும்ப, நானே வந்துட்டேன் தன்வி என்றபடி அவர்கள் பின்னால் வந்து நின்றார் வீரராகவன். கருப்பு நிற முழு ஃபார்மல் ஷூட்டில் இருந்த தன் பேரனின் கம்பீரத்தை பார்த்து உள்ளுக்குள் கர்வம் கொண்டவர். அவன் அருகில் வெள்ளை நிற உடையில் அழகு பதுமை போலிருந்த தன் பேத்தியை பார்த்ததும் கண்களோடு மனதும் மகிழ்ந்து போனது அவருக்கு. தாத்தா, நாங்க பார்ட்டிக்கு போறோம், சீக்கிரம் வந்துடுறோம், நான் இல்லைன்னு சக்கரை போட்டு காஃபி குடிச்சிங்க, 2 நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேலைக்கு தரும் சக்கரை போட்ட காஃபியும் கட் பண்ணிடுவேன் என்று இடுப்பில் கை வைத்து மிரட்ட அவனை பார்த்து சிரித்த தாத்தா, நான் காஃபியே குடிக்கல போதுமா, நீ கிளம்பு என்றதும், குட் பாய், இப்படித்தான் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும் என்றவள் தலையில் வலிக்காமல் கொட்டிய ஆதர்ஷ். வாயாடி வாயாடி, உனக்கு வாய் மட்டும் இல்ல, உன்னையெல்லாம் பேய் கவ்விட்டு போயிடும் என்றவனை கண்கள் சிமிட்ட புரியாமல் பார்த்தவள், அது நாய் தூக்கிட்டு போயிடும் தானே என்று தன் நாடியில் விரல் வைத்து தட்டியபடி கேட்க, அது மனுஷங்களுக்கு தாண்டி, உன்ன மாதிரி குரங்குக்கெல்லாம் பேய் தான் வரும், ஒழுங்க வாடி டைம் ஆச்சு என்று தன்வியின் கையை பிடித்தவன், போயிட்டு வரோம் தாத்தா என்று விட்டு கிளம்ப, போகும் இருவரையும் ஒரு மன நிறைவோடு பார்த்து கொண்டிருந்தார் வீரராகவன்.